ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 10 மிளகு, 2 பிரிஞ்சி இலை, 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த டைமில் 1 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அரிசியை 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இந்த டைமில் 1.5 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. எடையடையே லேசாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த பிரிஞ்சி இலையும் வரமிளகாயையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போது சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுங்க. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜீரா ரைஸ் கூட உங்களுக்கு பிடிச்ச வெஜ் நான்வெஜ் கறியோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.